மிதுன ராசி. மிதுன ராசி மேலே இவ்வளோ நாளாக குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருந்தார். குரு வந்து ஜென்மராசி மேலே குரு இருந்தாக்கா அது ஜென்ம குரு அவ்வளோவா நல்லது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு என்னங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லையா, எனக்கு நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏனெனில் 7-10க்குரிய குரு வந்து உங்களுடைய 5-7-9 பார்த்தாரு. அதனால் குரு பார்வை நல்லா இருந்தனால ரொம்ப ஜாலியாக, அதாவது வந்து அதிகம் உழைக்காமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்த ஒரு ராசிகளில் ஒன்றா இத்தனை நாளாக இருந்திருப்பீங்க. இப்போவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்க போகிறது. ஏன்னா குரு உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. போதா குறைக்க அவர் உச்ச குருவாக இருக்கார். போதா குறைக்க அவர் தன் வீட்டை தானே பார்க்க போகிறாரு. இந்த குரு என்ன பண்ணுவார்னா, 2ஆம் வீட்டில் உள்ள குரு என்ன செய்வார் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2ஆம் வீடுங்கிறது வாக்கு ஸ்தானம், தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானம். வாக்கு, உங்களுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப இனிமையாக வரும். இனிமே சுப வார்த்தைகள், சுபிட்சமான வார்த்தைகள் உங்கள் வாயில் வரும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் பேசுகிற எல்லாமே பலிக்குங்க. அதனால் பாசிட்டிவ் வேர்ட்ஸாக சொல்லுங்கள். எனக்கு என்னமோ நல்லது நடக்க போகுதுன்னு தோன்றுறது, எனக்கு என்னமோ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு தோன்றுறது, சீக்கிரத்தில் வந்துடும் தோணுது, இப்படியே சொல்லிட்டுருங்க நீங்கள். ப்ளஸ் 2ஆம் வீடுங்கிறது வாக்குஸ்தானங்கிறதுனால ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நீங்கள் மேடையேறி பேசும்படி வரலாம். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டி வரலாம். அல்லது கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறதுக்கு உங்கள் பாஸ் உங்களை சொல்லலாம். நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடித்து நல்ல பேர் எடுப்பீங்க. ப்ளஸ் வந்து தனஸ்தானங்கிறதுனால பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். போன வருஷம் முழுக்க நல்லா செலவழிச்சிங்க, இந்த வருஷம் முழுக்க அது நிறைய சேரும், பணம் சேர ஆரம்பிக்கும். ப்ளஸ் குடும்பத்தில் மகிழ்ச்சி, நன்மை, சந்தோஷம். குடும்பஸ்தானத்தில் குரு வரதுனால குடும்ப ஒற்றுமை மேம்படுறது மட்டும் இல்லாமல் சுப காரியங்கள் தடப்பட்டுருந்தது இவ்வளோ காலமாக குடும்பத்தில் நிச்சயமாக யாருக்கேனும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். உங்களுக்கே கூட இருக்கலாம், உங்களுக்கே கூட இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் திருமணம், சீமந்தம், அந்த உபநயனம், ஆண்டு நிறைவு, அது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 6ஆம் வீட்டை, நண்பர்களை குறிக்கும் வீடு 6ஆம் வீடு. இவ்வளோ நாளாக கொஞ்சம் உங்களை தப்பான வழியிலையாவது கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அல்லது உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு செலவோ இழப்போ வந்துருக்கலாம். எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு காசு வாங்கிட்டு போயிட்டு திருப்ப கூட கொடுக்காம இருந்துருக்கலாம் அவங்க. ஆனால் இந்த முறை நல்ல அந்த நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி போயிட்டு உங்களை கைட் பண்ணுற நண்பர்களாக உங்களுக்கு வருவாங்க. அதாவது இப்படி செய்யாதே, ஏன் இப்படி செய்யறேன்ட்டு நல்வழிப்படுத்தும். இப்படி செய்யாதன்னு எல்லாரும் கூட சொல்லுவாங்க, ஆனால் அந்த நல்ல வழியாக இருக்கணும் இல்லையா, அந்த நல்ல வழி காட்டுற நண்பர்களாக உங்களுக்கு கிடைப்பாருங்க. அடுத்தது குரு பார்க்கறது உங்களுடைய 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 8ஆம் வீடுங்கிறது ஆரோக்கிய ஸ்தானங்க. ஆரோக்கியம் மேம்படும், சாதாரணமாக இல்லைங்க. உங்களுடைய இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து நிறைய சிரமப்பட்டீங்க. குறிப்பாக வயிற்று வலி மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், டைஜஷன் சம்மந்தப்பட்டது, ஜீரணம் அஜீரணம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனை இருந்திருக்கலாம். இப்போ வந்து குரு வந்து உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால குரு வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுப்பார். அடுத்தது குரு உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீடுங்கிறது உத்தியோகஸ்தானங்க. அந்த உங்களுடைய குரு தன் வீட்டை பார்க்குறார். 10ஆம் வீட்டுக்கு உரியவர் குரு, அவர் தன் வீட்டை பார்க்குறார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உத்தியோகத்தில் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குரு இல்லையா, உங்களுக்கு ஜாப் சொல்லி தந்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுப்பீங்க, அவங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அடுத்தது நீங்கள் வந்து ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு ஆகிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். நல்ல நல்ல நண்பர்களை சம்பாதிப்பீங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுறதோட ஆஃபீஸில் தப்பே பண்ணாமல் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக நல்ல பலன்களை தரவிருக்கிறது.